கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 6வது பாடல், அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன் என்கிற பாடல் விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 6வது பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் தேவனை, நாம் ஆண்டவரை, அவர் நம்மீது காண்பித்த அன்போடு நாம் அவருக்கு அன்பை செலுத்தும் வண்ணமாக நாம் தேவனை ஆராதிக்கலாம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, ஜீவனுள்ளவரை இயேசு என்னை கவலை எனக்கு இல்லையே, உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டை என்னை நடத்தி செல்வார், காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடா, காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடா, எந்தன் நேசரே என் அடைக்கலமானவர், என் போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார், எந்தன் நேசரே என் அடைக்கலமானவர், என் போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார், அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ
என்னை நடத்தி செல்லுவார். உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்பவரே, உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவார். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்தன் வாழ்வு மலரும். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்தன் வாழ்வு மலரும். எந்தன் தேவனே என் பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். எந்தன் தேவனே என் பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பே. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பே. வான சேனைகள் சூழ எக்காலம் சத்த முழங்க மேகம் இடிந்து நான் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். வான சேனைகள் சூழ எக்காலம் சத்த முழங்க மேகம் இடிந்து நான் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக ஆயத்தமாகிடுவேன் நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு. ஆயத்தமாகிடுவேன் நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு. அந்த நாள் சமீபமே என் இதயம் துடிக்குதே. செல்வேன் நண்பருடன் நான் வாழ்வேன் நித்தியமா. அந்த நாள் சமீபமே என் இதயம் குறிக்குதே. செல்வேன் நண்பருடன் நான் வாழ்வேன் நித்தியமா. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பே. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பே. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பே. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பே.
என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். இது எப்போ வரைக்கும்? பூமியில் இருக்க வரைக்கும் இல்லையா? அப்படிதானே போட்டிருக்குது? இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். வானத்தை பூமி உண்டாக்கும் போது எப்படி அன்பாக இருந்தாரோ அதை போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பும் போதும் அன்பாக இருந்தார். இன்றைக்கும் அன்பாகவே இருக்கிறார். இனிமேலும் அன்பாகத்தான் இருப்பார். அல்லேலூயா. அன்பின் தேவனுக்கு அன்பின் காணிக்கையாகத்தான் இந்த ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதே போல் அவரை விசுவாசிக்கிறவனுக்கும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசத்துக்கு நேராக நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. வாழ்க்கையில் பல அனுபவங்களில் நீங்கள் அதை பார்க்க முடியும். பார்க்கலைன்னா இனிமே பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அழுகையை களிப்பாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியினால் நிரப்புகிற தேவன். நீங்கள் இழந்ததுக்கு சரியாக மகிழ்ச்சியினால் சரி கட்டுகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தொடர்ந்து பாடலாம். சுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்தில் 5வது பாடல். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். எல்லாமே என்று சொன்னால் எல்லாமே தான். அல்லேலூயா. அதில் நீங்கள் என்ன பிரச்சனையை வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அதில் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களாக இருக்கட்டும், வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் நீங்கள் அதில் சேர்த்துடலாம். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்,
காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும்.
உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த பாட்டை பாடினீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்முடைய சொந்த வார்த்தை இல்லை, அது ஆண்டவருடைய வார்த்தை. ஏற்கனவே வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை எடுத்து நாம் என்ன செய்கிறோம், நாம் அதுக்கு சத்தம் கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் விசுவாச அறிக்கை. விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்போது தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்றது உதட்டளவில் சொல்கிற விஷயம் இல்லை, அவரால் எல்லாமே செய்ய முடியும். அல்லேலூயா. சமாதானம் இல்லாத குடும்பத்திற்கு சமாதானத்தை தேவனால் கட்டளையிட முடியும். வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை தேவனால் தர முடியும். பொருளாதார சிக்கல்களில் இருக்கிறவங்களுக்கு தேவனால் ஐஸ்வர்யத்தை தர முடியும். அல்லேலூயா. இது அத்தனையும் அவர் மீதான விசுவாசத்தினால தான் நாம் சுதந்திரிக்க முடியும். அவர் கிருபையினாலே கொடுக்கிறார், ஆனால் நாம் பெற்றுக்கொள்வது நம்முடைய விசுவாசத்தின் மூலமாய் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகையினால எந்த சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் சூழ்நிலை நம்மளை எப்பயுமே சோர்வுக்குள்ளாக தான் கொண்டு போகும். சில நேரங்களில் சூழ்நிலைக்கு அடிமையாக நம்ம மாறிடுவோம், நாம் கஷ்டப்படுவோம். ஆனால் தேவன் சொல்கிறார், சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை நம்பினவங்க யாருமே வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர்கிட்ட தெய்வீக சுகம் வேணும்னு சொல்லி வந்தவங்க யாருமே சுகமடையாமல் போனதே இல்லை. அவர்கிட்ட எந்த கஷ்டம்னு சொல்லி வந்தவங்களும் யாரும் அந்த கஷ்டம் தீராமல் திரும்ப போனதே இல்லை. அதே தேவன் தான் இன்றைக்கும், அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தீர்க்காயுசாக வாழணுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அற்ப ஆயுசில் அவர் என்ன செய்தார், அவர் மரித்தார். அல்லேலூயா. இது நிறைய பேத்துக்கு புரியாதனால கேட்பாங்க, அவரே காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. அவர் யாரும் காப்பாற்ற முடியாது. அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னைத்தானே சரண்டர் பண்ணார். என்னைய சாகடிங்கன்னு சொல்லி சரண்டர் பண்ணார். ஏன்னா அவர் வந்ததே அதுக்கு தான் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டு இன்றைக்கு நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள 1000 குறைகள் இருக்கலாம், 1000 குற்றங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா. நீ பரிசுத்தவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள் என்று நாம் நம்மை சொல்லலை, அவர் நம்மளை பார்த்து சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே அப்பேற்பட்ட தேவனுக்காக நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாடுவோம். பாட்டு புஸ்தகத்திலே 4வது பாடல். அன்பு கூர்வேன் இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே, நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் உம்முடைய அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன், கனம் பண்ணுவேன் என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை விட்டுருங்க, அதை நோக்கி பார்க்காதீங்க. அது நல்ல சூழ்நிலையாக இருந்தால் அதை பாருங்கள், கெட்ட சூழ்நிலையாக இருந்தால் அதை பார்க்காதீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள். உங்கள் மைண்டில் இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னெல்லாம் நன்மைகளை செய்திருக்கிறாருன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுங்க, அதை கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி மறந்துடுவோம், நல்ல விஷயத்தை மறந்துடுவோம், கெட்ட விஷயம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஆகையினால் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி அதை உங்கள் நினைவில் வச்சு இப்போ ஆண்டவரை நோக்கி இந்த பாட்டை என்ன செய்யுங்க, எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடுவோம்.
கூர்வே இன்று அன்பு கூர்வே ஆத்மநேசரே எத்தியா என்னை மண்ணில் காக்கும் அன்பை உயர்த்தி உம்மை துதிப்பேன் கனம் பண்ணுவேன் உம் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்த பொங்க அன்பு கூர்வே இன்று அன்பு கூர்வே ஆத்மநேசரே எத்தியா என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன் கனம் பண்ணுவேன் உம் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்த பொங்க அன்பு கூர்வே இன்று அன்பு கூர்வே ஆத்மநேசரே எத்தியா என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன் கனம் பண்ணுவேன் உம் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்த பொங்க என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம் கல்வாரி மேட்டின் மீதே விலையேறி என்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பேன் கனம் பண்ணுவேன் உம் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்த பொங்க என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம் கல்வாரி மேட்டின்
தேவையாவும் நீ சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே. என் தந்தை நீரே. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயீரே. யெகோவாயீரே. என் தேவையாவும் நீ சந்திப்பீர். இதுவரை நடத்தினீர். இனி நடத்துவீர். யெகோவாயீரே. இதுவரை நடத்தினீர். இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே. பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே. யெகோவாயீரே. என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயீரே. யெகோவாயீரே. என் தேவையாவும் நீ சந்திப்பீர். கடந்து வந்த பாதை நான் பார்க்கிறேன். நீ
என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தேவையாம் நீர் சந்திக்கும் தெய்வம் நீரே. உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்த நீர் போதுமான தேவனாயிருக்கிறீர். நன்றி அப்பா, உமக்கு கோடான கொடி நன்றியை செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளும் நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், இதுவரை நடத்தி இருக்கிறீர், இனிமேலும் நடத்தப் போகிறீர். அன்பின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்கள் மீது வைத்த அன்பு பெரியது ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்பட வேண்டும், நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுமையடைய வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ஐஸ்வர்யத்தினால், உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நாங்கள் வாழ்ந்திருக்க கர்த்தாவை நீர் எங்களுக்கு பாராட்டின பெரும் கிருபைகளுக்காக நன்றி. உம்மை துதிக்க எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக நன்றி. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய அன்பை நாம் நினைத்தவர்களாய் அவரை ஆராதிக்க தேவரீர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை யாருக்கு மனுஷன் பாக்கியவான் என்ற வசனங்களின்படி ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க தேவரீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீ நன்மைகளை மட்டும் செய்யக்கூடிய தேவன், நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவன் என்பதை நாங்கள் உணரும் வந்தமாக தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை நீர் செய்திருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நடத்தி கொடுத்திருக்கிறீர், நடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீதியான பகுதிகளை நீரை ஆட்கொண்டு வல்லெடுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.